100 ரூபா 110 ரூபாய்க்கு விற்கிற எண்ணெய் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரிஜினலா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாட்டில் வந்து பியூர் கோகனட் ஆயில் ஜஸ்ட் ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இப்போ இந்த மெஷின்ல இருந்து எடுத்த இந்த பியூர் கோகனட் ஆயில் பாத்தீங்கன்னா லைட் yellowish கலர்ல இருக்கு. ஒரு சின்ன முதலீட்டுல ஒரு நல்ல பிசினஸ் செய்யலாங்க. கவர்மெண்ட் லோன் வித் சப்சிடி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். கடுகு, எள்ளு, நிலக்கடலை, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம், இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் வீட்டிலேயே வந்து சுத்தமாக எடுத்துக்கலாம். கருஞ்சீரகத்தில் எண்ணெய் வருதுன்னு யாருக்கு தெரியாது. இது வந்து நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி அழகாக மிஷினில் போட்டால் எண்ணெய் வந்துடும். டைமர், இந்த டைமரை ஆன் பண்ணுறோம். இந்த ஜீரோ வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு கட் ஆயிரும். ஸோ நம்ம எவ்வளவு ஹார்டான மெட்டீரியல்ஸ் இதில் போட்டாலும் எனி மசாலா ஐட்டம்ஸ் நம்ம வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம். ഇത് കണ്ടോ, ഇത് ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ, ഇത് കണ്ടോ ശുദ്ധമായ നല്ലെണ്ണ. ഇത്തരം ശുദ്ധമായ എണ്ണകൾ നമുക്ക് എങ്ങനെ നമ്മുടെ വീട്ടിൽ തന്നെ ഉണ്ടാക്കിയെടുക്കാൻ കഴിയും? എണ്ണ കിട്ടുന്ന എല്ലാ സീഡിൽ നിന്നും നല്ല ശുദ്ധമായ എണ്ണ നമുക്ക് വേർതിരിച്ച് എടുക്കാൻ കഴിയും. മുളക് പൊടിയായിരുന്നാലും മഞ്ഞൾപ്പൊടിയായിരുന്നാലും മല്ലിപ്പൊടിയായിരുന്നാലും പ്രിസർവേറ്റീവ് ചേർത്താണ് നമ്മുടെ മാർക്കറ്റിൽ നിന്നും നമുക്ക് ലഭിക്കുന്നത്. ഇതിനെല്ലാം പ്രതിവിധിയായിട്ട് നമ്മുടെ വീട്ടിൽ തന്നെ നമുക്ക് ശുദ്ധമായ പൊടികൾ ഉണ്ടാക്കിയെടുക്കാൻ കഴിയും. ഹലോ സാർ, നമസ്കാരം സാർ. നമസ്കാരം സാർ. നമ്മൾ ലൈഫ് ഇൻ കേരള TV എന്നുള്ള ഒരു യൂട്യൂബ് ചാനലിലാണ് വന്നിരിക്കുന്നത്. നമുക്ക് അറിയാൻ കഴിഞ്ഞെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ സാർ ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ അതുകൂടാതെ മറ്റ് എല്ലാ എണ്ണകളും നല്ല ശുദ്ധമായി തന്നെ ഉണ്ടാക്കാൻ കഴിയുന്ന മെഷീൻസ് സാർ ഇവിടെ ഉണ്ടാക്കുന്നതെന്ന് അറിഞ്ഞു. ആണല്ലേ? പിന്നെ അത് കൂടാതെ തന്നെ പൊടികൾ, കറിപ്പൊടികളെല്ലാം ശുദ്ധമായി നമ്മുടെ വീട്ടിൽ തന്നെ ഉണ്ടാക്കി കൊടുക്കുന്ന മെഷീൻസ് സാർ മാനുഫാക്ചർ ചെയ്ത് വീട്ടിലെത്തിച്ചു കൊടുക്കും അല്ലേ സാറേ? അതെ, ഡെലിവറി. അത് അറിഞ്ഞിട്ടാണ് നമ്മളിവിടെ എത്തിയത്. സാർ, നമ്മുടെ പ്രേക്ഷകർക്ക് വേണ്ടിയിട്ട് സാറ് അതൊന്ന് പരിചയപ്പെടുത്തണം. சார், அது மாதிரி சார்ந்த லொக்கேஷனும் கம்பெனியோட பேரும் வந்து പറയാവോ? ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர். நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் சென்ட்ரல் சிட்டியில் எங்களுடைய ஃபேக்ட்ரி. நாங்கள் வந்து ஓன் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங். நாங்கள் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ஆர்கானிக் ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின் சின்னதாக வந்து வீட்டிலேயே வந்து சுத்தமான எண்ணெய், எல்லா விதமான எண்ணெய், கடுகு, எள்ளு, நிலக்கடலை, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம், இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் வீட்டிலேயே வந்து சுத்தமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிக்ஸி வந்து நாங்கள் வந்து எங்கள் ஓன் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இது வீட்டிலேயே வந்து நம்ம எந்த விதமான எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் சின்ன மிஷினு, இதில் வந்து கடலை, எள்ளு, கொப்பரா, பாதாம் பருப்பு, சன்ஃப்ளவர் எல்லா சீட்ஸ்லேருந்தும் ஆயில் எடுத்துக்கலாம். பியூர் ஆர்கானிக் ஆயில். ഇത്രയും കുഞ്ഞു മെഷീനിൽ നമുക്ക് ഇതുപോലത്തെ ഈ കൊപ്രയൊക്കെ ആട്ടി കാണിക്കാൻ പറ്റുമോ? கண்டிப்பா சார். உங்களுக்கு காணிക്കാം. இப்போ காணிக்கும் சார். നമുക്ക് அது കാണാം അല്ലേ? இப்போ நான் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துனே நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ராட் இதை எடுத்து அப்படியே நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பேரல் இதை வந்து உள்ள இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லாக்கை வந்து இப்படி ஜஸ்ட்டு இப்படி எடுத்தால் போதும். ஆமாம், அவ்வளோதான். இப்படி விட்டுச்சுட்டு மேலே வந்து இந்த ஃபீடர் இப்படி வச்சுக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு, இந்த ஸ்விட்ச் இருக்குது, ஹீட்டர் ஸ்விட்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்குது, இதை வந்து 90 டிகிரியில் வைக்கணும். 90 டிகிரி வச்சுட்டு இல்லை, எல்லா சீட்ஸ்க்குமே 90 டிகிரி கான்ஸ்டன்ட்டாக 15 மினிட்ஸ் யூ ஹேவ் டு வெயிட். ப்ரீ ஹீட்டிங். அதே ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணி 90 டிகிரியில் வச்சு 15 மினிட்ஸ் ஆன இடத்துல இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணணும். மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மேலே வந்து நம்ம வந்து இந்த கொப்பராவை போட போகிறோம். நம்ம மேலே கொப்பராவை போட்டால் நமக்கு அடுத்த செகண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில், பியூர் கொப்பரா எண்ணெய் நம்மளுக்கு இங்கே வந்து வந்துடும். அதே கொப்பராவுக்கு வந்து இது வந்து ஸ்கொயராக கட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பொடியாக சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போட முடியாது. ഈ മെഷീനിൽ 1 മണി നേരക്ക് வந்து ஒரு 2 കിലോ കൊപ്ര நம்ம போட முடியும். 2 കിലോ കൊപ്ര. ആമാം. ഈ 2 കിലോ കൊപ്രയിൽ നമുക്ക് എത്ര എണ്ണ കിട്ടും? 2 കിലോക്ക് മിനിമം 1 ലിറ്റർ ഓയിൽ. 1 ലിറ്റർ. இப்போ இதுக்கு வரன ஆயிலின் ஹீட் ഉണ്ടാവും, சூடுണ്ടാവും. ஆமா, ஹீட் இருந்தா தான் நமக்கு ஆயிலே பிரஸ் பண்ண முடியும். ஹீட்டோட தான் நம்ம வந்து ஆயில் வரும். ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரா நல்ல சுத்தமான எண்ணெய் வந்துரும். ஆமா. அது இந்த கொப்ராக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சல்பர் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து
ஹெல்த் ப்ராப்ளம் வருது, ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ நம்ம இந்த மிக்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு பியூர் ஆர்கானிக் கொப்பரா எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ வீட்லேயே வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். அதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. மாயம் கலராத எண்ணெய் நமக்கு வீட்டுக்கு തന്നെ ഉണ്ടാക്കി എടുക്കാം. ஆமாம் சார். இப்போ நாம் வந்து இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து நம்ம சுத்தமான பியூர் கோகனட் ஆயில் இப்போ நம்ம இந்த மிஷின்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து 100% நல்ல ஆர்கானிக் ஆயில் எடுத்தாச்சு. இதில் இந்த எண்ணெயில் வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த புண்ணாக்கில் வந்து 100% ஆயில் வந்துடும். இதில் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு நிற்காது, ஃபுல்லாக எடுத்துரும் எண்ணெய் மொத்தம். ஆமாம். இந்த 400 வாட்ஸ் மிஷினில் வந்து நம்ம வந்து 1 hour ஒர்க் பண்ணலாம். 1 hourல நம்ம வந்து 1 liter ஆயில் எடுத்துக்கலாம். 600 வாட்ஸில் வந்து நம்ம வந்து 2 to 3 hours யூஸ் பண்ணலாம். அதில் 4 liters ஆயில் டெய்லி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து கடலை போடுறோம். மேலே அடுத்த செகண்ட் மேலே போட்டு அடுத்த செகண்ட் உங்களுக்கு கீழே உடனே எண்ணெய் வந்துடும். எண்ணெய் வந்துடும். பின்னாக்கு இது போல இங்கே வந்து இந்த பக்கம் புண்ணாக்கு, இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆயில், பியூர் ആർഗാനിക് ആയിൽ உங்களுக்கு வந்துடும் வீட்டிலே. ഇപ്പോൾ ഈ കപ്പലണ്ടിയിലാണെങ്കിൽ നമുക്ക് 1 കിലോ കപ്പലണ്ടിയിൽ നിന്ന് എത്ര എണ്ണ കിട്ടും? இதில் 400 ml. 400 ml കിട്ടും. இப்போ நான் வந்து எள்ளு நல்ல எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய் வீட்லேயே அழகாக இப்படி மேலே எடுத்து போட போகிறோம். எண்ணெய் கீழே நல்லா அழகான நல்ல எண்ணெய் இங்கே வருது. எள்ளெண்ணெய் விளக்கேற்றுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இங்கே புண்ணாக்கு இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும் உங்களுக்கு. ஆயில் கண்டென்ட் எதுவும் இல்லைல்ல இதில்? இதுலேயும் ஆயில் கண்டென்ட் வராது. ஓகே. நாம் இப்போ பார்க்குறது வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் எண்ணெய் வருதுன்னு யாருக்கு தெரியாது. இது வந்து நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி அழகாக மிஷினில் போட்டால் எண்ணெய் வந்துடும். சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரியான வியாதிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் கருஞ்சீரக ஆயில். ஆமாம், இதை நம்ம வந்து வீட்லேயே எடுக்கிறோம் அப்படிங்கிறத பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த மிஷினுடைய. நமக்கு இது கருஞ்சீரகத்தில் നിന്ന് പോലും ഓയിൽ എടുക്കാം ഈ மிஷின். ஆமாம் ஆமாம், இது ஒரு மெடிசினல் ஹெர்ப். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிசினல் ஹெர்பு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு கிட்டும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த சன்ஃப்ளவர் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 110 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. ஆனால் நம்ம வந்து ஒரிஜினலாக நம்ம வந்து வீட்லேயே வந்து ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரிஜினலாக எடுக்கணும்னா நமக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 350 rupees ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு 2.5 கிலோ குரு, 2.5 கிலோ சன்ஃப்ளவர் சீட்ஸ் நம்ம போடணும். 1 கிலோ சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து 150 ரூபாயிலேருந்து 180 ரூபா வரைக்கும் வருதுங்க. ஸோ அப்போ 1 லிட்டர் ஆயில் வேணுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 350 ரூபா தேவைப்படுது. ஸோ அந்த 100 ரூபா 110 ரூபாய்க்கு இருக்கிற எண்ணெயெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பாம் ஆயில் ஆர் க்ரூட் ஆயிலெலாம் கலந்துருக்குது அப்படின்ட்டு. விஷம் கலந்த எண்ணெய்கள் தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய வியாதிகள் வருது. நமக்கு ஒரு ஆர்கானிக் பியூர் ஆர்கானிக் சன்ஃப்ளவர் சீட்ஸு மற்ற வெளிச்செண்ணெய் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்களுடைய சின்ன ஆயில் மிக்ஸியை வச்சு நீங்கள் வீட்டிலேயே வந்து கலப்படம் இல்லாத சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இந்த மிஷினில் நம்ம எண்ணெய் மட்டும் எடுக்கிறது இல்லைங்க. ஆமாங்க, தேங்காயும் செருவிக்கலாம். ஜஸ்ட் நம்ம எண்ணெய் ஆட்டினம் இருக்குது, இதை எடுத்துட்டு இந்த தேங்காய் செரியை இப்படி ஜஸ்ட் இதில் விட்டு இப்படி ஆன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இப்படி இட்டால் போதும். நம்மளுக்கு அடுத்த செகண்ட் நமக்கு வந்து தேங்காய் வந்து செருவிக்கும். இந்த மிஷினில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி 1 minute 1 minute நம்ம வந்து தேங்காயை செருவி கோகனட் மில்க் மற்ற கோகனட் சட்னி எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த மிஷினை வந்து க்ளீனிங் பண்ணுறதை பற்றி சொல்கிறோம். க்ளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஹீட்டர் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பட்டன் ரிவர்ஸ் ஒரு 10 seconds ரிவர்ஸ் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த இதை எடுத்துகிட்டு நம்ம க்ளவுஸ் கொடுத்துருக்கோம். இந்த க்ளவுஸை நம்ம போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாக் பட்டன் எடுத்துக்கிறோம். லாக் பட்டன் எடுத்துகிட்டு இது வந்து ஹீட்டாக இருக்கும், அதனால் அதைய அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ப்ரஷ் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரஷ்ஷில் ஜஸ்ட் லைக் தட் இப்படி வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆகிக்கும். அவ்வளோதான். க்ளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் லைக் தட் இப்படின்னா போதும், க்ளீன் ஆகிக்கும். ஸ்க்ரூ ராடையும் இந்த பேரலையும் நாம் தண்ணியில் வேணாலும் கொண்டு போய் வெளியே தனியாக கழுவிக்கணும். மெஷின் மேலே தண்ணி விழக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். ஒரு தடவையும் மெஷினை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி முடிக்கணும்னு கண்டிப்பாக இந்த ரெண்டையும் க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஸோ நாம் இப்போ இந்த மெஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம்.
ஸோ இந்த மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாங்களே எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங், இதில் வந்து காப்பர் வைண்டிங் மோட்டர் அது பொறுத்து இருக்கோம். அதுபோக இதனுடைய மற்ற எல்லா இதுவுமே வந்து SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இந்த மிஷினுக்கு வந்து 5 இயர் வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி தரோம். மோட்டர், ஹீட்டர் இந்த மாதிரி எது போனாலும் நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணுறோம். அந்த அளவுக்கு தரமான ஒரு ப்ராடக்ட். இது ரொம்ப வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12 kg வெயிட் தான். ஸோ பேக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கொரியரில் கூட அனுப்பிக்கலாம். எங்ககிட்ட 2 மாடல் இருக்குது, 400 வாட்ஸ் 600 வாட்ஸ்னு. 400 வாட்ஸ் வந்து ஸ்பெஷல் ஃபேக்ட்ரி ப்ரைஸாக வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் 15,000 rupees இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் ஆல் ஓவர் இந்தியா 15,000 ரூபாய்க்கு தரோம் 400 வாட்ஸ். 600 வாட்ஸ் மிஷின் வந்து 20,000 rupees. 20,000 rupeesக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக நாங்கள் வந்து தரோம். சின்ன மிக்ஸி மாதிரி தான், வெயிட் ரொம்ப குறைவு தான். அதுபோக வந்து ஸ்பேஸு ரொம்ப குறைவு தான். நம்ம இந்த மாதிரி எங்கள் சின்ன டேபிள் மேலே கூட இதை வச்சுக்கலாம், ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ட்ரைனிங், ஸ்பெஷல் ட்ரைனிங் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஆர்டினரி சிங்கிள் பீஸ் கரண்ட்டில் தான் யூஸ் ஆகுது. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி மிஷின். நம்ம வீட்டிலேயே சின்னதாக ஒரு நேனோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆயில் மிஷின் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினில் ஒரு நாளைக்கு 200 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். ஒரு மணிக்கு 25லேருந்து 30 கிலோ கொப்ரா இந்த மிஷினில் அரைக்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் லோன் வித் சப்சிடி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த லோனும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இந்த மிஷினால் ஒரு நல்ல பிஸ்னஸ், ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்யலாங்க. இந்த மிஷின் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம இந்த டெம்பரேச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ 170 டிகிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 170 டிகிரி வந்த உடனே நாம் இப்போ வந்து இந்த கொப்பரா எப்படி ஆட்டலாம் அப்படின்னு இதில் பார்க்க போகிறோம். இது இந்த 170 டிகிரி வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த செகண்ட் நம்ம இப்போ இந்த கொப்பராவை ஆட்டி காமிக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை ஜஸ்ட் எடுத்து மேலே அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான். போட்டால் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் அரைக்கலாம் இந்த மிஷினில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தரோம். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மிஷின் சர்வீஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டியும் தரோம். இந்த மிஷினு ப்ளஸ் இந்த கொப்ரா கட்ரா 1 HP கொப்ரா கட்ரா 2 HP ஆயில் மிஷின், இந்த ரெண்டும் சேர்த்து 1,20,000 rupees. இதில் சப்சிடி வந்து 40,000 rupees. ஸோ நீங்கள் 80,000 rupees நம்ம வந்து லோனில் கட்டணும். 3 இயர்ஸ்க்கு நம்ம கட்ட போகிறோம். ரொம்ப ஒரு 3,000 rupees per month அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டெய்லியும் இந்த மிஷினில் மினிமம் ஒரு 1,000 to 2,000 rupees. சும்மா சாதாரணமாக பிஸ்னஸ் பண்ணால் கூட ஒரு 2,000 ரூபா. இந்த மிஷினில் நாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 25லேருந்து 30 கிலோ ஆட்டுறோம். ஸோ 1 கிலோவுக்கு நமக்கு அரைக்கிற செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 rupees தான் வருது. நம்ம 1 கிலோ வந்து நம்ம கொப்பரா அரைக்கணும்னா மினிமம் 15 to 20 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நாம் 1 கிலோவுக்கே நமக்கு மினிமம் 14 rupees ப்ராஃபிட் பர் மிஷின் பர் கேஜி. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 1,500 to 2,000 rupees 100% ப்ராஃபிட் அஷ்யூராக நாங்கள் தரோம். இது எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த கமர்ஷியல் ஆயில் மிஷின்லேருந்து சின்ன ஆயில் மிக்ஸி வரைக்கும் எல்லாமே நாங்களே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் வந்து தயாரிக்கிற ஒரு மிக்ஸியும் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் போட்டு நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் பேக் பண்ணுறோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் மேக் பண்ணுற ஒரு மெஷினுமே வந்து இந்த மாதிரி டெஸ்ட் போட்டு நல்லா வருதா அப்படின்னு, ஆயில் நல்லா வருதா அப்படின்னு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணுறோம். ஸோ இங்கே எல்லா ஸ்பேர்ஸும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேர்ஸும் நம்மகிட்டவே தான் நாங்கள் ஓன் கம்பெனிலேயே கிடைக்குது. இந்த மாதிரி பேரல், ஸ்க்ரூ ராட் எல்லாமே எங்களுடைய ஃபேக்ட்ரிலேயே கிடைக்கிறனால எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஜிண்டால் ஸ்டீல் ஒரு குவாலிட்டியான ஒரு மிஷின் ப்ராடக்டாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்டி, உங்களுடைய ஹெல்த்துக்கும் அழுத்தணும் நாங்கள் கேரண்டி தரோம். எங்களுடைய ஒரு பொருளும் இங்கே வந்து தரமானதாக தயாரிக்கப்படுகிறது. மோட்டர்லேருந்து எல்லாமே வந்து காப்பர் வைண்டிங் மோட்டரு, எங்கள் ஓன் ஃபேக்ட்ரி மோட்டர்ஸு. ஸோ குவாலிட்டிக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு 100% அஷ்யூரிட்டி தரோம். ஒரு மிஷினும் வந்து குவாலிட்டி செக் பண்ணி நல்ல தரமாக தான் நாங்கள் இங்கேருந்து தயாரித்து தரோம். நாட்டில் வந்து பியூர் கோகனட் ஆயில் ஜஸ்ட் ஒயிட் கலர் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இப்போ இந்த மிஷின்லேருந்து எடுத்த இந்த பியூர் கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா லைட் yellowish கலரில் இருக்குது. நம்ம வந்து அந்த பாட்டில்டு கோகனட் ஆயில் எல்லாமே வந்து அதில் வந்து சல்ஃபர் அப்புறம் மறுபடி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த மாதிரி
கலராக இருக்குது. அது நீண்ட நாளுக்கு ரொம்ப காலத்துக்கு வந்து அது வந்து கெடாமல் இருக்குது. பட் அதில் வந்து விஷம் கலந்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மெஷினில் வந்து இந்த மாதிரி பியூர் ஆர்கானிக் கோகனட் ஆயில் வெளிச்செண்ணெய் எடுத்து இதை நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி சேல்ஸ் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது ஒரு ஸ்பெஷல் டைப் மிக்சி. நம்ம ஆர்டினரி மிக்சியில் நம்ம இட்டு பொடிக்காம பட்டாத எந்த சாதனங்களாயும் மிக்சியில் பொடிக்காம பட்டும். எந்த ஒரு கட்டியாயிரும் ஒரு ஹார்ட் மெட்டீரியல் எதுவாயினும் மிக்சியில் நம்ம பொடிக்காம பட்டும். இது மிக்சியில் ஹெவி டைப் பிளேடு நம்ம யூஸ் செய்கிறோம். அதனால் வந்து இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுக்காய், வேறு, பட்டை, கிராம இந்த மாதிரி எந்த விதமான ஐட்டமாக இருந்தாலும் நல்லது சிறியதாயிட்டு நல்ல மெல்லியதாய் பொடிக்கும். இதில் மசாலா ஐட்டங்கள் மட்டும் இல்லாமல் கோதுமை, அரிசி, ராகி, சோளம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்லேயே சிறியதாய்க்கு நம்ம இது பண்ணலாம். இந்த மிக்சி வந்து ஜஸ்ட் 8000 rupees தான் நம்மளுக்கு உங்களுடைய வீடு தேடி வரும். இந்த மிக்சியில் நாம் வந்து ஒரு 1/2 kg ஜஸ்ட் ஆன் பண்ணி வித்தின் ஒரு 3 minutes 1/2 kg மெட்டீரியல்ஸ் ரெடி. இப்போ நாம இந்த மிக்சியை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மிக்சியை நம்ம இப்படி லாக் பண்ணுறோம். இப்படி லாக் பண்ணிவிட்டு நாம் ஜஸ்ட் ஒரு இந்த டைமரை ஆன் பண்ணுறோம். டைமர் ஆன் பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 minutes ப்ரௌன் மினி மசாலா மிக்சி. ஒரு 8000 ரூபாயில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மசாலா ஐட்டம்ஸ் தக்கப்போடு இந்த ஜீரோ வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு கட் ஆயிரும். அதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஜஸ்ட் ஒரு 2 minutes 3 minutesல நம்ம எவ்வளோ ஹெவியான மெட்டீரியல்ஸ் போட்டாலும் சின்னதாக நல்ல பொடியாக நைஸாக அரைச்சி தந்துடும். ஆஃப் ஆயாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த வந்து எப்படி அவ்வளோ இந்த மஞ்சள் வந்து நல்லா அரைச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எவ்வளவு ஹார்டான மெட்டீரியல்ஸ் இதில் போட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பியூர் சுத்தமான மஞ்சள், நல்ல மனம், ஆர்கானிக் பவுடர்ஸ், எனி மசாலா ஐட்டம்ஸ் நம்ம வீட்லேயே தயாரிச்சுக்கலாம். இந்த மிஷினில் ஜஸ்ட் 8000 rupeesக்கு 1/2 kg கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் இந்த மிக்சியை அனுப்பி வைக்கிறோம். இதை வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து டில்ட் பண்ணி இதை ஜஸ்ட் அப்படியே இப்படி ரிமூவ் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை மசாலா மிக்சி, மினி ட்ரை மசாலா மிக்சி. இந்த ட்ரை மசாலா மிக்சிக்கு நாங்கள் வந்து 1 year வாரண்டி தரோம். இதில் வந்து 1/2 kg, 1 kg, 2 kg, 3 kgன்னு ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கோம். இந்த 1/2 kg மிக்சியே நம்ம வீட்டுக்கு ஆர்டினரி ஹவுஸ்க்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இது இந்த மிக்சி வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். நாம் இப்போ வந்து நம்ம இந்த கொரியரில் வர்ற இந்த மெஷினுடைய பாக்ஸ் எப்படி இருக்குது, பேக்கிங்கில் உள்ள எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஜஸ்ட் இப்போ இது ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஹெவி டைப் பேக்கிங். வந்து க்ளவுஸு, ப்ரஷ்ஷு, கோகனட் ஸ்டிக், அதே அதுக்கப்புறம் தேங்காய் சிறுவி, ஃபில்டர், ஸோ எல்லா ஐட்டமும் இதில் சேஃப்டி எங்கில் இது வந்து இவ்வளோ திக்னஸான ஒரு சுற்றியும் கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஈஸியாக ஆமாம் நல்ல ப்ரொடெக்ஷன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொரியரில் அனுப்பலாம், ஈவன் டிரான்ஸ்போர்ட், லாரி, ஏர் ஃப்ளைட், இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து த்ரூ ஏரோப்ளைன் எல்லாத்துலேயும் வருது. ஸோ நோ டேமேஜ், ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள், ஜஸ்ட் லைட் வெயிட், ஒன்லி 12 kg. இந்த மிஷினுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் நாங்களே கொடுத்துட்றோம். ஸோ ஜஸ்ட் எடுத்து இந்த பேக்கை எடுத்து ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆமாம், കേരളത്തിലെ എല്ലാ ഏരിയകൾക്കും ഫ്രീ കാസ്റ്റ് ഡെലിവറി ചെയ്യാം. അതെ, അതുപോലെ ഇപ്പോൾ ഈ ഒരു പ്രോഡക്റ്റ് ഡീലർഷിപ്പ് വേണമെന്ന് കരുതി കഴിഞ്ഞാൽ അവരെന്താ ചെയ്യേണ്ടത്? டீலர்ஷிப் வேணுங்கள் இந்த நம்பர் நாங்கள் உங்களுக்கு அந்த ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டீலர்ஷிப் தருகிறோம். ஏன்னா இது வந்து ஃபேக்ட்ரி ஓன் மேனுஃபேக்சரிங்.